அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். வெள்ளிக்கிழமையினுடைய இரவில் நாம் இருக்கிறோம். வியாழக்கிழமை விடிந்தால் வெள்ளிக்கிழமை. இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் உற்சாகமாக வார வழிபாடாக இருக்கக்கூடிய ஜும்மா கடமையை இனிதே நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் நாடினால் நாம் தயாராக இருக்கிறோம். இறைவன் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு, வெள்ளிக்கிழமை தயாரிப்புகள் அப்படின்னு நம் இஸ்லாமிய சமூகத்தில் வெள்ளிக்கிழமைக்கென்று சில விசேஷ தயாரிப்புகள் உண்டு. நாம் இந்த வெள்ளிக்கிழமைக்காக வேண்டி எப்படி தயாராகிறோம்? கொஞ்சம் நம்முடைய லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்தால் அதில் சில ப்ளஸ்ஸுகள் சில மைனஸுகள் இருக்கும். எதை நாம் அதிக இன்க்ரீஸ் பண்ண வேண்டும், எதை குறைக்க வேண்டும் என்பது தான் இந்த பதிவினுடைய நோக்கம். பொதுவாக நகர்ப்புறங்களில் இருப்பவர்கள் எப்படியோ தெரியல, கொஞ்சம் அடுத்த கட்ட நகரங்களில் இருப்பவர்கள் வெள்ளிக்கிழமை என்று சொன்னால் அவர்களுடைய தயாரிப்புகளை மிக முக்கியமான ஒரு தயாரிப்பு உணவு. அசைவ உணவு கண்டிப்பாக எல்லா முஸ்லீம் வீடுகளிலும் இருக்கும். நானும் கூட விளையாட்டுக்கு சொல்வதுண்டு, நம் இஸ்லாமிய சமூகத்தில் நம் முஸ்லீம் மக்களிடத்தில் வெள்ளிக்கிழமை அசைவ உணவு தான் ஹலால், சைவ உணவு ஹராம் என்று கூட விளையாட்டுக்கு சொல்வதுண்டு. ஆம், எல்லா வீடுகளிலும் அசைவ உணவுகளுக்காக தயாரிப்பு இருக்கும். இதெல்லாம் தூக்கி ஒரு பக்கம் வச்சிருங்க. இந்த பதிவினுடைய மிக முக்கியமான நோக்கம், வெள்ளிக்கிழமை தயாரிப்புகளில் நாம் செய்யக்கூடிய முக்கியமான அதிக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியம் இருக்கிறது. நீங்கள் என்ன உணவு வேணால் சாப்பிடுங்க, மார்க்கம் தடை செய்யலை. எத்தனை மெனுக்கள் வேண்டுமானாலும் சாப்பிடுங்கள். கூடவே மற்றவர்களுக்கு கொடுத்து, தகுதியுள்ளவர்களுக்கு கொடுத்து சாப்பிடுங்க. நல்ல ஆடை அணிந்து தொழுகைக்கு வாங்க, நறுமணம் பூசிக்கொண்டு தொழுகைக்கு வாங்கள், அன்றைய தினம் குளித்து விடுங்கள். இதெல்லாம் நாம் அறிந்த செய்திகள். இன்னொரு முக்கியமான அமலை மார்க்கம் கற்றுத்தருகிறது. அடுத்த பதிவிலே இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பயணிப்போம், பேசுவோம்.